வணக்கம் நண்பர்களே. இங்கிலீஷ்ல நம்மள அடிக்கடி குழப்புற ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 வார்த்தைகள் இருக்கு. அதை எப்படி ரொம்ப ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னு இன்னைக்கு பார்க்கலாமா? வாங்க. சரி, முதல்ல இந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு சிங்கிள் வேர்ட் கம் மாதிரி தாங்க. அதாவது, ஒரு வாக்கியத்துல 2 வார்த்தைகளை ஒன்னா சேர்க்கிற ஒரு பச மாதிரி வேலை செய்யுது. சுவாரஸ்யமா இருக்குல்ல? நாம ஏற்கனவே இன், ஆன், ஆட் மாதிரியான வார்த்தைகளை பத்தி பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்னும் சில வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் செட் வார்த்தைகளுக்குள்ள போகலாம். ஒரு விஷயம் எதுக்காக நடக்குது, இல்ல யார் கூட சேர்ந்து நடக்குதுன்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம லிஸ்ட்ல முதல் வார்த்தை for. இந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு செயலோட நோக்கத்தை சொல்றதுக்கு. சிம்பிளா தமிழ்ல காக அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எல்லா இடங்கள்லயும் for யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்களேன். This gift is for you. அதாவது இந்த பரிசு உனக்காக. இங்க இந்த பரிசு யாருக்கு எதுக்காகன்னு இந்த ஃபாருங்கிற வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? இன்னொரு உதாரணம். I am waiting for my friend. நான் எதுக்காக வெயிட் பண்றேன்? என் நண்பனுக்காக. சோ அந்த காகான்ற அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு ஃபார் இங்கேயும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, அடுத்த வார்த்தைக்கு போகலாம். வித். இந்த வார்த்தை கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஏன்னா இதுக்கு 2 முக்கியமான அர்த்தங்கள் இருக்கு. வாங்க, அந்த 2 அர்த்தத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் அர்த்தம் உடன், அதாவது ஒருத்தர் கூட சேர்ந்திருக்கிறது. 2வது அர்த்தம் கொண்டு, அதாவது ஒரு கருவியை பயன்படுத்தி ஏதாவது செய்யறது. முதல்ல உடன்ங்கிற அர்த்தத்தை பார்க்கலாம். கம் வித் மீ, சிம்பிள். என்னுடன் வா, இங்க சேர்ந்து வர்றத குறிக்குது. இப்போ 2வது அர்த்தம் ஐ ரைட் வித் அ பென். இங்க நான் பேனாவை கொண்டு எழுதுகிறேன்னு அர்த்தம் வருது. சோ ஒரு கருவியை பயன்படுத்தும் போதும் வித் தான் வருது. பாத்தீங்களா? உடன், கொண்டு, 2த்துக்குமே வித் தான். அடுத்த செட்டுக்கு ரெடியா? இப்போ நாம பார்க்க போற வார்த்தைகள் ஒரு விஷயம் எங்க தொடங்குச்சு, அதை யாரு செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு உதவும். ஓகே, அடுத்த வார்த்தை ஃப்ரம். ஒரு விஷயத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட சொல்றதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அது ஒரு இடமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம். தமிழ்ல இருந்துன்னு சொல்றோம்ல, அதுதாங்க இது. உதாரணமா, ஐ எம் கமிங் ஃப்ரம் ஸ்கூல். நான் எங்கிருந்து வர்றேன்? பள்ளியிலிருந்து. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட இது குறிக்குது. இடத்துக்கு மட்டும் இல்ல, நேரத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம். The shop is open from 9 a.m. கடை எத்தனை மணிலிருந்து திறந்திருக்கும்? காலையில 9 மணிலிருந்து. இங்கேயும் அந்த ஸ்டார்டிங் டைம் சொல்ல ஃப்ரம் யூஸ் ஆகுது. வித் மாதிரியே பைக்கும் 2 முக்கியமான பயன்கள் இருக்கு. ஒன்னு, ஒரு வேலையை யார் செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம், நாம எப்படி பயணம் செஞ்சோன்னு சொல்றதுக்கு. நிறைய பேர் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் இது. பயணம் செய்யும்போது இந்த பஸ்ன்னு சொல்றதா இல்ல ஆன் த பஸ்ன்னு சொல்றதா பயங்கரமான குழப்பம் வரும் இல்லையா? உண்மையில எது சரி? பயப்படாதீங்க, ரூல் ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த வண்டியில பயணம் செஞ்சாலும் சரி, பஸ், ட்ரெயின், கார் எதுவா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு பை யூஸ் பண்ணுங்க. பை பஸ், பை ட்ரெயின், பை கார், அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸி தானே? சரி, பைக்கு இன்னொரு யூஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இந்த உதாரணத்தை பாருங்க. This book was written by APJ அப்துல் கலாம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? அப்துல் கலாம் அவர்கள். சோ ஒரு செயலை செய்தவரை குறிக்க பை பயன்படுது. சூப்பர். இப்போ நம்மளோட லிஸ்ட்ல கடைசி வார்த்தைக்கு வந்துட்டோம். இது பார்க்கறதுக்கு சின்ன வார்த்தையா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. இதுதான் உறவுகளையும் உரிமைகளையும் காட்டுற வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஆஃப். 2 விஷயங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தொடர்பையோ இல்ல ஒரு உடைமையோ காட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். தமிழ்ல நாம உடைய இல்ல இன்னன்னு சொல்றோம்ல, அதே அர்த்தம்தான். உதாரணத்துக்கு, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. புது டெல்லிங்கிறது இந்தியாவுடைய தலைநகரம். இங்க இந்தியாவுக்கும் தலைநகரத்துக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது தான் ஆஃபோட வேலை. இன்னொரு உதாரணம், ஹீஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், அதாவது அவன் என்னுடைய நண்பன். இங்கேயும் அந்த உடைமை, அதாவது அந்த உறவை சொல்றதுக்கு ஆஃப் பயன்படுது. அவ்வளவுதாங்க, நாம 5 வார்த்தைகளையும் கத்துக்கிட்டோம். சரி வாங்க, கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த அட்டவணையில நாம பார்த்த 5 வார்த்தைகளும் அதோட தமிழ் அர்த்தங்களும் ஒரு உதாரணமும் இருக்கு. இது ஒரு குவிக் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கான நேரம். ஒரு சின்ன டெஸ்ட். ஐ கட் த கேக் டேஷ் அ நைஃப். இந்த கேப்ல நம்ம கத்துக்கிட்ட வார்த்தைகள்ல எது சரியா பொருந்தும்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா சொல்றீங்களான்னு பார்க்கலாம்.
அடுத்த முறை சந்திப்போம்.